வணக்கம். இது அக்ஷரம் அக்ஷயம். இன்றைக்கி நாம் சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட் நடத்தக்கூடிய ஹிந்தி சான்றிதழ் பாடத்திட்டம் அதில் இருக்கக்கூடிய தமிழ் மீடியத்தில் கிட்டு 10வது கிட்டில் இருக்கக்கூடிய பாடம் 19, 20 அதில் இருக்குது. நம்ம முதல்ல 19வது பாடம் பார்க்க போகிறோம். அதுலேயும் பிரிவு 1 பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கிட்டில் உள்ளடக்கம் என்னெல்லாம் இருக்குதுன்னு முதல்ல கொடுத்துருக்காங்க. உள்ளடக்கம், துணைப்பாடம், கதைகள். பிரிவு 1ல் முன்னுரை, கதை சுருக்கம், கதை, கஃபன், புதுச்சொற்கள், சொற்றொடர்கள், கதை சுருக்கம் ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிரிவு 2ல் இருக்கக்கூடியது கதை சுருக்கம், கதை பிகாரின் அப்படிங்கிற கதை, புதுச்சொற்கள், சொற்றொடர்கள், கதை சுருக்கம் ஹிந்தியில். முதல்ல இருக்கிற கதை சுருக்கம் தமிழில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹிந்தியில் கதை சுருக்கம் கொடுத்துருக்காங்க. இப்படி 2 கதை இதில் இருக்குது. நம்ம இப்போது பிரிவு 1ல் கஃபன் அப்படிங்கிற பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். பிரிவு 1 முன்னுரை. இப்பாடத்தில் தந்துள்ள கஃபன், பிகாரின் என்ற 2 கதைகளும் துணைப்பாடம் போல பயில வேண்டியவை. இவற்றில் பல புதிய சொற்றொடர்களும் பயன்முறைகளும் வருகின்றன. இதுவரை பெற்ற மொழியறிவை கொண்டே இதுபோல் முன்பின் படித்திராத மொழியில் அமைந்த பத்திகளையும் படித்து புரிந்து கொள்ளும் திறன் பெற்றிருப்பீர்கள். இதன் நோக்கம் உங்கள் மொழியறிவை புரிந்து கொள்வதே ஆகும். எனினும் சில கடினமான சொற்கள், சொற்றொடர்களின் பொருள் தரப்பட்டுள்ளது. இவற்றின் உதவியுடன் நீங்கள் எளிதாக கதையை புரிந்து கொள்ளலாம். கதை சுருக்கம் கொடுத்துருக்காங்க. கஃபன் அப்படின்னா என்ன? முதல்ல கஃபன் அப்படிங்கிறது சவக்கோடின்னு சொல்லுவோம். அதாவது கோடி துணி, அந்த வெள்ளை துணி, இறந்த உடலை போர்த்தக்கூடிய வெள்ளை துணி இருக்கு இல்லையா, அதை நம்ம கஃபன் அப்படின்னு சொல்லுவோம். அதையே கதைக்கு தலைப்பாக கொடுத்துருக்காங்க. கஃபன் என்ற இக்கதை இந்தி நாவல் சக்கரவர்த்தி என்று புகழ்பெற்ற பிரேம்சந்தின் 1880 முதல் 1936 அவருடைய வாழ்நாள் காலம், அவர் வாழ்ந்த காலம், அவருடைய படைப்பு. இது 2 ஏழை சோம்பேறிகளை பற்றிய கதை. இவர்கள் தந்தையும் மகனும் கீசு, மாதவ் என்று பெயர். எப்படியாவது வாழ்ந்தால் போதும், வேலை செய்ய வேண்டாம் என்பதே இவர்கள் நோக்கம். மாதவின் மனைவி புதியா பிரசவ வலியால் துடித்து கொண்டிருக்கையில் இருவரும் குடிசைக்கு வெளியில் உருளைக்கிழங்கை சுட்டு தின்று கொண்டிருக்கின்றனர். வலியால் அவதிப்படும் புதியாவிற்கு எந்த உதவியும் செய்யவில்லை. மறுநாள் காலை மாதவ் தன் மனைவி இறந்து விட்டதை காண்கிறான். ஈமச் சடங்குகள் செய்ய உதவி கேட்டு இருவரும் கிராம பணியாளரிடம் செல்கிறார்கள். சடலத்தின் மீது இடுவதற்காக கஃபன், சவக்கோடி வாங்க வேண்டும். பண்ணையார் இவர்களுக்கு 5 ரூபாய் தருகிறாய். இருவரும் கடைக்கு சென்று புது துணி வாங்கவில்லை. சாராய கடையில் நுழைந்து குடிக்கிறார்கள். தின்பண்டங்கள் வரவழைத்து சாப்பிடுகிறார்கள். மீந்ததை பிச்சைக்காரனுக்கு தானம் செய்து கொண்டே இறந்தவளை வாழ்த்தி துதிக்கின்றனர். ஈமச் சடங்கை பற்றி மறந்து குடிபோதையில் சுருண்டு விழுந்து விடுகின்றனர். அப்படியே அந்த கதையை முடிச்சிடுறாங்க. இப்போ இந்த கதையை ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. கஃபன், சவக்கோடி. ஒவ்வொரு பேராவாக நம்பர் போட்டு கொடுத்து அதுக்கு வழக்கம் போல் ஒவ்வொரு பேராவுக்கும் மீனிங்கும் பின்னால் கொடுத்துருக்குறாங்க. கீசு ஏக் தின் காம் கர்த்தா தோ 3 தின் ஆராம் கர்த்தா. கீசு அப்படிங்கிறவன் ஒரு நாள் வேலை பார்த்தான் அப்படின்னா 3 நாள் ரெஸ்ட் எடுப்பான். அந்த வேலை பார்த்து கிடைச்ச பைசா காலி ஆகிற வரைக்கும் ரெஸ்ட்டு தான் எடுப்பான். காலி ஆனாதான் வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் வரும். उसका बेटा माधव इतना काम चोर था कि आधे घंटे काम करता तो घंटे भर चिलम पीता. அவனுடைய மகனான மாதவ் எவ்வளவு இத்தனா காம்சோர் அப்படின்னா எவ்வளவு சோம்பேறி அப்படின்னா, அந்த காம்சோர் வேலை திருடன், வேலை கள்ளன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை அப்படியே மொழிபெயர்த்தோம்னா வேலை கள்ளன் வரும். ஸோ அந்த வேலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு, சோம்பேறித்தனத்தினால வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்வான்? அரை மணி நேரம் வேலை பார்த்தான்னா மீதி இருக்கிற மணிக்கணக்காக அவன் சிலம் பீத்தா. சிலம்னா அந்த ஒரு மாதிரி குடுவை வச்சு அதுலேருந்து பைப்பு மாதிரி ஓஸ் மாதிரி வச்சு அதை குழாய் மாதிரி வச்சு உறிஞ்சி புகைப்பிடிப்பாங்க இல்லையா அந்த காலத்தில், அந்த மாதிரி
தணல் போட்டு அதிலிருந்து புகையிலையை போட்டு குடிக்கிற அதை தான் செஞ்சிட்டு இருந்தான். இசிலியே உன்ஹே கஹி மஸ்தூரி நஹி மில்தி தி, அதனால தான் அவனுக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல. வேலைக்கு சேர்த்தாலும் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டான் அப்படின்னு அவனுக்கு வேலையே யாரும் கொடுக்கறதில்ல. காவுமே காம் கி கமி ந தி, அந்த கிராமத்தில் வேலைக்கு குறைச்சலே இல்லை. கிசானோ கா गाँव था, मेहनती आमदनी के लिए 50 काम थे. கிசானோ கா गाँव था, விவசாயிகள் வசிக்கக்கூடிய கிராமம் அப்படிங்கும்போது அங்கே உழைக்கும் ஆத்மி கேலியே, மெஹனத்தி ஆத்மி கேலியே, உழைக்கக்கூடிய மனிதர்கள் யாருக்குமே 50 காம், அது 50 அப்படிங்கிற வார்த்தை இருந்தாலும் 50 வேலை இருந்தது அப்படின்னா 100 வேலை இருந்தது நம்ம சொல்லுவோம் இல்லையா. நிறைய இருந்தது, ஏராளமாக இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒரு வார்த்தையை சொல்லுவோம், ஒரு எண்ணிக்கையை சொல்லுவோம். அங்கே 100 வேலை இருந்தது, 1000 வேலை இருந்ததுன்னு தமிழில் சொல்கிற மாதிரி இங்கே 50 काम தேன்னு சொல்லியிருக்காங்க. मगर ये दोनों दूसरों के खेत से मटर आलू उखाड़ लाते और बून बून कर खाते. ஆனால் இவங்க நைஸாக பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய அந்த வயல்வெளியில் வயல்வெளியிலேருந்து பட்டாணி, அப்புறம் ஆலு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் பிடுங்கிட்டு வந்துடுவாங்க. உகாடுனான்னு எனது பெயர்த்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் அந்த பூமிக்கு அடியில் அந்த இருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கை தோண்டி எடுத்து அப்படியே கொண்டு வந்து பூன் பூன்கர், அதை சுட்டு வேக வச்சு சாப்பிடுவாங்க. இஸ் வக்த் பி தோனோ ஆலு பூன் ரஹேத்தே, இப்போ கூட நம்ம இந்த கதையில் அவங்கள சந்திக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட அவங்க என்ன தான் செஞ்சிட்ருக்காங்க, அதை வேக வச்சு அந்த தணலில் போட்டு வேக வைக்கிறாங்க. அவங்க பாத்திரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அதுக்கு தண்ணி எரிக்க வைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அங்கே இருந்த குச்சிகளை எரித்து அதில் இந்த உருளைக்கிழங்கை போட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பேரா, गीसू ने आलू निकालते हुए कहा, जाकर देखो तो क्या दशा है उसकी, यहाँ तो ओझा भी 1 रुपया मांगता है. கீசு சொல்கிறார், ஆலு நிக்கால்தே ஹுயே, அங்கே எரிச்சி அதாவது சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த உருளைக்கிழங்கை எடுத்துக்கொண்டே சொல்கிறார். அதுலேருந்து தட்டி தட்டி ஊதி ஊதி எடுத்துக்கிட்டே கேட்குறார். ஜாக்கர் தேக்தோ, போய் பாரு, क्या दशा है उसकी, அவன் நிலைமை என்னன்னு பாரு போய். यहाँ तो ஓஜா भी 1 रुपया मांगता है, இங்கே ஓஜா அதாவது மந்திரவாதி, மாந்திரிகன்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் கிராமத்தில் வைத்தியம் பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட 1 ரூபா, மந்திரவாதியை கூட்டு வந்தால் கூட, மாந்திரிகனை கூட்டு வந்தால் கூட 1 ரூபா கேட்பானே, நீ போய் பாரு என்ன ஆச்சுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். மாதவ்கோ பயத்தாக்கி வகு कोठरी अपनी बीबी को देखने गया तो उसका बाप आलुओं का बड़ा बाग साफ कर देगा. மாதவனுக்கு என்ன பயம், அந்த கோட்ரி அந்த குடிசைக்குள்ளே போய் தன் மனைவியை பார்க்க போனோம் அப்படின்னா தன்னுடைய அப்பா என்ன செஞ்சிருவார், இந்த உருளைக்கிழங்குல நிறைய பெரிய பாகத்தை அவர் எடுத்துக்குவார் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அது காலி பண்ணிடுவார், சாஃப் கர்தேகான காலி பண்ணிடுவார், தீத்துருவார். वहाँ से न हिला और बोला मुझे वहाँ जाते डर लगता है. அங்கேருந்து அவன் கொஞ்சம் கூட ந ஹிலா, நகலவே இல்லை, நகலாமல் அசையாமல் என்ன சொல்கிறான், எனக்கு அங்கே போகிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். டர் கிஸ் பாத் கா ஹே, மே தோ யஹா ஹூ ஹி அப்படிங்கிறார். அவங்க அப்பா சொல்கிறார், எதுக்கு பயம், ஏன் பயப்படுவானே, நான் தான் இங்கே இருக்கேனே அப்படின்னு. தோ தும் ஹி ஜாக்கர் தேக்கோனா, அப்போ நீ போய் பாரேன் அப்படின்னு சொல்லி அவன் மகன் சொல்கிறார். मेरी औरत जब मरी थी तो मैं 3 दिन तक उसके पास से हिला तक नहीं था. மேரி அவுரத், என் பொண்டாட்டி, என் பொஞ்சாதி இறந்தப்போ நான் 3 நாளாக அவகிட்ட இருந்து நகலவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவர் ஃபிர் முஜ்சே லஜாயேகி கி நஹி, அதாவது நீ இப்போ நான் போனேன்னா உன்னுடைய ஒய்ஃப் வந்து வெக்கப்படுவா இல்லையா, அதனால அவர் சொல்கிறார், அவள் வெக்கப்பட மாட்டாளா என்ன, நீ என்ன அனுப்புறியே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார், தந்தை சொல்கிறார். மகர் தோனோ பாப் பேட்டே பைட்டே ரஹே, ஆனால் தந்தையும் மகனும் அங்கேயே உட்காந்துட்ருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு. ஆலू खाकर पानी पिया और वहीं अपनी धोतियाँ ओढ़कर सो रहे और इधर माधव की बीबी बुधिया कोठरी में प्रसव वेदना से तड़पती रही. மகர் தோனோ பாப் பேட்டே, 2 பேரும் என்ன செய்கிறாங்க, அங்கேயே உட்காந்துட்டு ஆலு காக்கர்,
அந்த உருளைக்கிழங்கு அவங்க சுட்டு சாப்பிட்ற அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு தன்னுடைய தோத்தி வேஷ்டிகளை அவரவர் வேஷ்டிகளை போர்த்திக்கிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. ஆனால் இந்த பக்கம் மாதவோட மனைவி புதியா குடிசைக்குள்ள பிரசவ வேதனையில் துடித்து கொண்டிருக்கிறாள். அடுத்த பேரா, सवेरे माधव ने कोठरी में जाकर देखा तो उसकी स्त्री ठंडी हो गई थी. காலையில் கோட்டரியில் போய் மாதவ் தன்னுடைய மனைவியை பார்க்க போகும்போது அவனுடைய மனைவி ஸ்திரீ அவுரத் அப்படின்னு சொன்னாலும் பெண்டாட்டி பெண்ஜாதின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ டண்டி ஹோகயித்தி அப்படியே உடம்பெல்லாம் அப்படி குளிர்ந்து போயிடுச்சு. அப்போ இறந்து போயிட்டா இல்லையா. மாதவ் பாகா ஹுவா கீசு கே பாஸ் ஆயா, அவன் விழுந்தடிச்சு ஓடி கீசு கிட்ட வரான். दोनों छाती पीट कर हाय हाय करने लगे. ரெண்டு பேரும் நெஞ்சில் அடிச்சுட்டு மார்பில் அடிச்சுட்டு ஐயோ ஐயோன்னு அழுது புலம்புறாங்க. पास में पैसा न होने से वे कफन और लकड़ी के लिए रोते हुए जमींदार के पास गए. அவங்க கிட்ட எந்த பைசாவும் இல்லை அப்படிங்கிறதுனால, பைசா எதுவும் இல்லாததுனால அந்த சவக்கோடி அந்த கோடி துணி வாங்குறதுக்கும் கஃபன் துணி வாங்குறதுக்கும் அவங்க எரிக்கிறதுக்கான விறகுக்காகவும் அழுதுகிட்டே ஜமீன்தார்கிட்ட போகிறாங்க. வகு இன் தோனோ கி சூரத் சே பி நஃப்ரத் கர்த்தா தா. இந்த மூஞ்ச கண்டாலே அவருக்கு பிடிக்காது, அவங்க முகத்தையே வெறுத்தாரு. நஃப்ரத்னா வெறுப்பு, அவன் முகத்தை கண்டாலே அவருக்கு ஒரே வெறுப்பாக இருக்கும் எப்போவுமே. பூச்சா கியா ஹே பே கிசுவா ரோத்தா கியோ ஹே, என்னடா கீசு எதுக்குடா அழுற அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதுவும் எல்லாம் வெறுப்போட எரிச்சலோட தான் கேட்குறார். गीसू ने जमीन पर सिर रखकर आंखों में आंसू भरे हुए कहा. அவன் தரையில் தலையை வச்சுக்கிட்டு அப்படி குனிஞ்சு தரையில் தலையை வச்சுட்டு கண்ணு நிறைய கண்ணீரை வரவழைச்சிட்டு அவன் சொல்கிறான். சர்க்கார் படி விபத்தி மேஹூ, ஐயா எஜமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நான் பெரிய ஆபத்தில் இருக்கேன், கஷ்டத்தில் இருக்கேன். விபத்தினா கஷ்டம், கஷ்டத்தில் இருக்கேன். மாதவ் கி கர்வாலி ராத்துக்கோ குசர்கையே, மாதவோட பொண்டாட்டி நைட்டு இறந்து போயிட்டா. குசர்கையின்னா போயிட்டா, இறந்து விட்டாள். ராத் பர் தடப்தி ரஹா சர்க்கார், இரவு முழுதும் துடிச்சிக்கிட்டே இருந்தா, உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்தா ஏசமா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கர் உஜடுகையா மாலிக், வீடே குலைஞ்சு போச்சு ஐயா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். முதலாளி அப்படின்னு. அந்திம் கிரியா கர்னி ஹே, கடைசி இறுதி சடங்கு செய்யணும். அப்போ ஆப்கா ஹி சஹாரா ஹே, இப்போ உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு இருக்குது, உங்களை நம்பி தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். கீசு பர் தயா கர்னா காலே கம்பல் பர் ரங்கு ஜடானாத்தா. கீசு மேலே இறக்கப்படுறது இறக்கம் காட்டுறது அப்படிங்கிறது ஒரு கருப்பு நிற கம்பளத்தில் கலர் சாயம் பூசுகிற மாதிரி, சாயம் ஏற்றுற மாதிரி அப்படின்னா ஒன்றுக்கும் உதவ, அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போது அவன் மேலே இறக்கப்படுறதுங்கிறது ஒன்றுக்கும் உதவாத விஷயம், பிரயோஜனம் இல்லாத விஷயம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஜீமே தோ ஆயா கஹதே செல் தூர் ஹோ யஹாசே. அவர் மனசில் என்ன தோணுச்சு, என்ன சொல்லலான்னு தோணுச்சுன்னா, செல் போ, இந்த இடத்த விட்டு போ, தொலைஞ்சு போ, இங்கே வராத அப்படின்னு விரட்டணும் அப்படின்னு தான் தோணுச்சு. पर ऐसा न कर सके, ஆனால் அவரால் அப்படி சொல்ல முடியல. उसके आगे 5 रुपये निकाल कर फेंक दिए, मगर सांत्वना का एक शब्द भी मुख से न निकला. அவன் மூஞ்சுக்கு நேரம் என்ன செய்கிறாரு, 5 ரூபாய் எடுத்து வீசுறாரு. ஃபேங்க் தியே வீசுறாரு. ஆனால் அவர் வாயிலிருந்து சாந்தவனா ஆறுதலுக்காக எந்த ஒரு வார்த்தையும் அவர் வாயிலிருந்து வரவே இல்லை. ஏதோ ஒரு வேறு வழி இல்லாமல் இப்போ தொலைஞ்சு போ அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பைசாவை வீசினார். அடுத்த பேரா, पैसे लेकर दोनों बाप बेटे बाजार में इधर उधर घूमते रहे. பைசாவை வச்சுக்கிட்டு அப்பனும் மகனும் பாஜார் முழுசும் சந்தை முழுதும் இங்கேயும் அங்கேயும் அலையிறாங்க. அதாவது சீப்பான துணி கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலான்ட்டு. அவ்வளோ பைசாவும் செலவழிக்க முடியாது இல்லையா, அவங்கக்கிட்ட இருக்கிறது 5 ரூபா, அதில் எவ்வளோ முடியும், விறகும் வேற வாங்கணும், என்ன செய்கிறது, துணி வேற நல்ல அந்த விலைக்குள்ளே வாங்கணும். அப்படிங்கிறதுனால ரொம்ப சீப்பான துணி கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. பர் கோயி சஸ்தா ஹல்கா கஃபன் ந மிலா. ஆனால் எந்த ஒரு சீப்பான ரொம்ப லேசான துணி, கஃபன் துணி எங்கேயும் கிடைக்கல. யஹா தக்கி ஷாம் ஹோகி. அவங்க தேடி தேடி அலைஞ்சி சாயந்தரமே ஆகிப்போச்சு, இருட்டவே ஆரம்பிச்சிருச்சு. சாம்னே மதுஷாலாத்தி. அவங்க அப்படி வரும்போது எதிரில் ஒரு மதுக்கடையை பார்க்குறாங்க. दोनों अंदर गए और पीने बैठ गए.
2 பேரும் உள்ளே போகிறாங்க. அவ்வளோதான், என்ன நடந்ததோ இது வரைக்கும் அதெல்லாம் மறந்து போச்சு. அவங்க ஞாபகம் ஃபுல்லும் கவனம் ஃபுல்லும் குடிக்கிறதுல தான் இருக்குது. குடிக்க உட்காந்துடுறாங்க. கீசு போலா கஃபன் லகானே சே கியா மில்தா ஹே. குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் தான் ஒவ்வொன்றா பேசுகிறாங்க. இந்த துணி வாங்குறதுனால என்ன லாபம், என்ன கிடைக்க போகுது? ஆக்கிர் ஜல்ஹி தோ ஜாத்தா. கடைசியில் அது எரிச்சு தானே விட போகிறோம், எரிய தானே போகுது அந்த துணி. குச்சு பஹுக்கே சாத் தோ ந ஜாத்தா. எதுவும் அவ கூட போகிறது இல்லையே, மருமகளோட போகிறது இல்லையே அப்படிங்கிறாரு. மாதவ் சொல்கிறான், லேக்கின் லோகோங்கோ கியா ஜவாப் தோகே. ஆனால் மற்ற மக்களுக்கு என்ன சொல்கிறது, அங்கே மனுஷங்களுக்கு, அங்கே ஊரில் உள்ளவங்களுக்கு என்ன சொல்கிறது, என்ன பதில் சொல்கிறது? கீசு ஹசா कह देंगे रुपये कहीं गिर गए बहुत ढूंढा पर मिले नहीं. சொல்லிடுவோம், ரூபாய் எங்கேயோ விழுந்துருச்சு, எவ்வளவோ தேடணும் ஆனால் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படிங்கிறாரு. மாதவ் ஹசா அவர் போல அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், படி அச்சி தீ பேச்சாரி மரி தோ கூபு கிலா பிலாக்கர். ரொம்ப நல்லவ, ஐயோ பாவம், பேச்சாரி அப்படின்னா ஐயோ பாவம், ரொம்ப நல்லவ அப்படின்னு ஒய்ஃபை பற்றி அவன் நினச்சி சொல்கிறான். அவள் சாகும்போது நல்லா சாப்பிட வச்சு நம்மளை நல்லா சாப்பிட வச்சுட்டா சாகும்போது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. யார்? அவனுடைய மாதவ் சொல்கிறான். 5வது பேரா. கீசுனே சாம்னே கி துக்கான் சே பூரியா சப்ஜி சட்னி और அச்சார் மங்குவாயே. அவன் எதிரில் இருந்த அவங்க குடிச்சிட்டு இருந்த அந்த மதுக்கடைக்கு எதிரில் இருந்த கடையில் போய் பூரி சப்ஜி, அதாவது காய்கறி, சட்னி, அப்புறம் அச்சார் ஊறுகாய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரான். தோனோனே பர்பேட் காயா. 2 பேரும் வயிறு நிரம்ப சாப்பிட்றாங்க. மாதவனே பச்சி ஹுயி பூரியா பிகாரி கோ தேதி. தனக்கு தாங்க 2 பேரும் சாப்பிட்டு போக மிச்சம் இருந்த பூரியை பக்கத்தில் இருந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்றான். தேனே கா சுக்கு உன்ஹோனே பெஹலி பார் அனுபவ் கியா. கொடுக்கறதுல இருக்கக்கூடிய சந்தோஷத்தை, பிறருக்கு கொடுத்து சாப்பிட்றதுல இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பெஹலி பார் முதல் முறையாக அனுபவிச்சான். கீசுனே கஹா லேஜா கூப் கா அவர் ஆசீர்வாது தே. கீசு சொல்கிறான், இந்தா வச்சுக்கோ, கொண்டு போ, நல்லா சாப்பிடு, ஆசீர்வாதம் கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த பிச்சைக்காரனை பார்த்து. ஜிஸ்கி கமாயி ஹே வகுத்தோ மருகையி. அவ சம்பாதிச்சாலோ இந்த பணத்தை சம்பாதிச்சவ செத்து போயிட்டா. மகர் தேரா ஆசீர்வாது உசே ஜரூர் பहुंचेगा. ஆனால் உன்னுடைய ஆசீர்வாதம் அவளை போய் சேரும், கண்டிப்பாக அவளை போய் சேரும். மாதவனே ஆஸ்மான் கி தரஃப் தேக்கர் கஹா. அவன் வானத்தை பார்த்துட்டு மாதவ் சொல்கிறான், வகு ஸ்வர்குமே ஜாயகி தாதா. அவன் சொர்க்கத்துக்கு போவா தாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வர்குக்கு ராணி பனேகி, சொர்க்கத்தின் ராணியாக ஆவா. கீசு கடா ஹோகையா. அவனும் எழுந்திரிச்சிட்டான். போலா சொல்கிறான், हाँ बेटा स्वर्ग में जाएगी. ஆமாம் மகனே, அவள் சொர்க்கத்துக்கு தான் போவா. மர்த்தே மர்த்தே ஹமாரே ஜிந்தகி கி சப்சே படி லால்சா பூரி கர்கயி. சாகும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலேயே இருந்த ஒரு பெரிய ஆசையை நிறைவேற்றிட்டு போயிட்டா. நல்லா குடிச்சாச்சு, வயிறு நிரம்ப, சாப்பாடும் வயிறு நிரம்ப சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நாளும் கிடைச்சதில்லை. அப்படிங்கிறதுனால அவங்க நம்மளுடைய ஆசையை அவள் நிறைவேற்றிட்டு போயிட்டா. அதனால கண்டிப்பாக அவள் சொர்க்கத்துக்கு தான் போவா அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. இன்னும் அவள் பணத்துக்கான ஏற்பாடு எதுவுமே செய்யலை, ஆனால் பேச்சு மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்குது. அடுத்த பேரா, கடைசி பேரா. மாதவ் போலா மகர் தாதா பேச்சாரினே ஜிந்தகிமே படா துக்கு போகா. ஆனால் அப்பா மாதவ் சொல்கிறான், ஆனால் அப்பா பேச்சாரி, ஐயோ பாவம், அவள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சா. அவள் கித்தனா துக்கு ஜெயில்கர் மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் இறந்தா. वह आँखों पर हाथ रख कर रोने लगा. चींके मार मार कर. குலுங்கி குலுங்கி அழுறான். கண்ணில் கையை வச்சுட்டு குலுங்கி கண்ணை பொத்திட்டு குலுங்கி அழுறான். தேம்பி தேம்பி அழுறான். गीसू ने समझाया, क्यों रोता है बेटा, खुश हो कि वह माया जाल से मुक्त हो गई. கீசு சொல்கிறார், அதில் தேத்துறார், ஏன் அழுற மகனே, குஷுஹோ சந்தோஷப்படு, அவள் இந்த உலகம் அப்படிங்கிற உலக வாழ்க்கைங்கிற இந்த மாயா ஜாலத்திலிருந்து அவள் விடுதலை அடைஞ்சிட்டா அப்படின்னு சந்தோஷப்படு. அவர் தோனும் நாச்சினே கானே லகே. அப்படி ஒருத்தருக்கு பேசிட்டு அழுதுட்டு 2 பேரும் அப்படியே அந்த போதையில் தள்ளாடி ஆட்டம் ஆட ஆரம்பித்தாங்க, டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க. சும்மாவே தள்ளாடுவாங்க, நாட்டியம் ஆடுனா டான்ஸ் ஆடுனா என்னத்துக்கு ஆடுறது. உச்சலேபி குதிக்க வேற செய்கிறாங்க, கூதேபி துள்ளவும் குதிக்கவும் செய்கிறாங்க.
ஆக்கிர் நஷேமே சூர் ஹோக்கர் வஹி கிர்கயே கிருப்படே. 2 பேரும் போதை தாழாமல் அதே இடத்துல அங்கேயே கீழே விழுந்துடுறாங்க, விழுந்து கிடக்குறாங்க. அவ்வளவுதான், அப்படியே கதையை முடிச்சிடுறாங்க. இப்போ நியூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, புது சொற்கள், சொற்றொடர்கள். ஒவ்வொரு பேராவுக்கு உள்ளதும் இங்கே கொடுத்துருக்காங்க. பத்தி 1க்கானது, அதாவது பேராகிராஃப் 1க்கானது. இத்னா கம்சோர் தாக்கி, இவ்வளவு சோம்பேறியாக இருந்தான். சிலம், சிலம் ஹூக்காவின் மேற்பகுதி. மஸ்தூரி, கூலி வேலை. மெஹனத்தி, உழைப்பாளி. 50 காம், எத்தனையோ வேலைகள். உகாடுனா, உக்காடுனா பறித்தெடுத்தல் அல்லது பிடுங்குதல், பெயர்த்தெடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உக்காடுனா. பூன் பூன்கர் கானா, சுட்டு திங்கிறது, தின்பது. உஸ் வக்த் பி, அப்போது கூட. வக்த் அப்படின்னா சமய, நேரம். பத்தி 2ல் தஷா, நிலைமை. ஓஜா, மாந்திரிகர். கோட்ரி, பெண்பால், குடிசை. பீபி, மனைவி, பெண்பால். ஆலுவோம் கா படா பாக், பெரும்பகுதி உருளைக்கிழங்குகளை. சாஃப் கர்னா, தின்று விடுதல், அதை காலி செஞ்சிடுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. வஹாசே ந ஹிலா, அங்கிருந்து அசையவில்லை. டர் கிஸ் பாத் கா ஹே, பயப்படுவானேன். ஔரத், பெண்பால், மனைவி. பிர் முஜ்சே லஜாயேகி கி நஹி, என் முன் வெட்கப்படுவாள் அல்லவா. தோத்தி, வேஷ்டி, பெண்பால். ஓடுனா, பெண்பால், போர்த்தி கொள்ளுதல். பிரசவ வேதனாசே தடப்புனா, பிரசவ வலியால் துடித்தல். பத்தி 3ல் டண்டி ஹோகையே, சில்லிட்டு விட்டாள், இறந்து விட்டாள். தோனோ சாத்தி பீட்கர் ஹாய் ஹாய் கர்னே லகே, இருவரும் மார்பில் அடித்து கொண்டு அழத் துவங்கினர். வகி இன்கி சூரத் சேபி நஃப்ரத் கர்த்தாத்தா, அவருக்கு இவர்கள் முகத்தை கண்டாலே வெறுப்பு. விபத்தி, பெண்பால், கஷ்டம். கர்வாலி, வீட்டுக்காரி. குசர்கயி, இறந்து விட்டாள். ராத்துபர் தடப்தி ரஹி சர்க்கார், ஐயா இரவு முழுதும் துடித்து கொண்டிருந்தாள். கர் உஜட்கயா, வீடே பாழாகிவிட்டது. ஆப்கா ஹி சஹாரா ஹே, நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும். அந்திம் கிரியா கர்னி ஹே, ஈமச் சடங்குகளை செய்ய வேண்டும். காலே கம்பல் பர் ரங்கு சடானா, வீண் முயற்சி செய்தல். சாந்த்வனா, பெண்பால், ஆறுதல். சாந்த்வனா கா ஏக் ஷப்த் பி முக்ஸே ந நிக்கலா, ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பத்தி 4ல் மதுஷாலா, கள்ளுக்கடை, மதுக்கடை. பகுத்து டூண்டா பர் மிலா நஹி, எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. படி அச்சி தி பேச்சாரி, பாவம், மிகவும் நல்லவள். மரீதோ கூபு கிலா பிலாக்கர், இறந்தும் கூட நமக்கு நல்ல உணவளித்தாள். பத்தி 5ல் இருக்கக்கூடியது சப்ஜி, பெண்பால், கரிகாய் வகைகள். ஆச்சார், ஊறுகாய். பர்பேட் காயே, வயிறு நிரம்ப சாப்பிட்டனர். பச்சி ஹுயி, மீதமிருந்த. பிகாரி, பிச்சைக்காரன். தேனே கா சுக்கு உன்ஹோனே பெஹலி பார் அனுபவ் கியா, ஈதலின், தானம் செய்யும், கொடுத்து சாப்பிடக்கூடிய அந்த இன்பத்தை முதன்முறையாக அனுபவித்தனர். கூபு கா, அவரு ஆசீர்வாத் தே, வயிறார உண்டு அவளை வாழ்த்து. ஜிஸ்கி கமாயி ஹே வகுத்தோ மர்கையே, சம்பாதித்தவளோ இறந்து விட்டாள். ஸ்வர்க், ஸ்வர்கலோகம். லால்சா, பெண்பால், ஆசை. பேச்சாரினே ஜிந்தகி மே படா துக் போகா, பாவம், வாழ்வில் மிகவும் கஷ்டப்பட்டாள். கித்தனா துக் ஜேல்கர் மரி, எவ்வளோ கஷ்டப்பட்டு உயிர் விட்டாள். சீங்கே, மார் மார்க்கர் ரோயா, தேம்பி தேம்பி அழுதான். வகு மாயாஜால் சே முக்து ஹோகையே, அவள் உலக துயரங்களிலிருந்து விடுதலை பெற்றாள். இப்போ கதை சுருக்கம் கொடுத்துருக்கு, ஹிந்தியில் கதை சுருக்கம் கொடுத்துருக்கு. கீசு और माधव बाप बेटे थे, दोनों आलसी और कामचोर थे. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் நம்ம பார்ப்போம். கீசுவும் மாதவனும் தந்தையும் மகனும். தோனோ ஆல்சி அவர் காம்சோர் தே, 2 பேரும் சோம்பேறி வேலைக்கிள்ளர்களாகவும் இருந்தாங்க. வேலையிலேருந்து எப்படி தப்பிக்கலாம், எஸ்கேப் ஆகலாங்கிறதுலே இருந்தாங்க. इसलिए उनको गाँव में काम नहीं मिलता था, ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல அப்படிங்கிறதுனாலேயே அவங்களுக்கு கிராமத்தில் வேலை எதுவும் கிடைக்கிறதில்ல. दूसरों के खेतों पर मटर और आलू उखाड़ लाते थे और उन्हें बून बून कर खाते थे. அடுத்தவங்களோட வயலில் இருந்து பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் பறிச்சுட்டு வந்து அதை சுட்டு சாப்பிட்டாங்க.
जाड़े की एक रात को गीसू और माधव घर के बाहर आलू भून कर खा रहे थे. ஜாடே கி ராத், ஒரு பனிக்காலத்தில் ரெண்டு பேரும் கீசுவும் மாதவனும் வீட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி இதே மாதிரி எப்பவும் போல் செய்கிற மாதிரி உருளைக்கிழங்க தீயில எரிச்சு சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. कोठरी के अंदर माधव की बीबी प्रसव वेदना से तड़प रही थी. குடிசைக்கு உள்ள மாதவனுடைய மனைவி प्रसव வேதனையில் துடிச்சிக்கிட்டு இருந்தா. माधव इसलिए अंदर नहीं जा रहा था कि कहीं बाप आलूओं का बड़ा भाग न खा लेगा. மாதவ் ஏன் உள்ளே போக யோசிச்சான்னா, அப்பா எங்கேயும் உருளைக்கிழங்கோட பெரும்பகுதியை சாப்பிட்ருவாரோ அப்படிங்கிற பயத்தில். தோனோ வகி சோகையே, ரெண்டு பேரும் அங்கேயே தூங்கிட்டாங்க. சுபஹ் உட்டுக்கர் தேக்கா தோ மாதவ் கி பீபி புதியா மரி ஹுயி தீ. காலையில் எந்திரிச்சு பார்த்தா மாதவனுடைய மனைவி புதியா இறந்து விட்டிருந்தாள். பாப் பேட்டே ரோத்தே கலப்தே ஜமீன் கே பாஸ் கயே. அப்பனும் மகனும் அழுது புரண்டுக்கிட்டு ஜமீன்தார்கிட்ட போய் சேர்றாங்க. போய் உதவி கேட்குறாங்க. உன்ஹோனே கஃபன் கரீதனே கேலியே பைசே மாங்கே. ரெண்டு பேரும் அந்த துணி சவக்கோடி வாங்குறதுக்காக பைசா கேட்குறாங்க. ஜமீன்தார்னே 5 ரூபாயே தியே, அவர் 5 ரூபாய் தரார். கீசு ஒரு மாதவ் தின் பர் பாஜார்மே கூம்தே ரகே. நாள் முழுதும் சீப்பாக கிடைக்குதா அப்படின்னு தேடுறதுக்காக, துணி சீப்பாக கிடைச்சா பைசா மிச்சம் பிடிக்கலாமேன்னு, அதுவும் இருக்கிறதும் கொஞ்சம் பைசா தான் அப்படிங்கிறதுனால பஜார் முழுசும் சுற்றுறாங்க, அலைகிறாங்க. உன்ஹே கோயி சஸ்தா ஹல்கா கஃபன் நஹி மிலா. ஸோ மெல்லிசான சீப்பான கஃபன் எங்கேயும் கிடைக்கல. ஷாம் ஹோகயி, மாலை ஆகிவிட்டது. அவர் தோனோ ஷராப் கி துக்கான் கே அந்தர் குஸ் கயே. ரெண்டு பேரும் ஷராப் கி துக்கான், மதுஷாலான்னு சொன்னால மதுக்கடைக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. கீசுனே பூடியா அவரு சப்ஜி மங்காயி தோனோனே பேட் பர் காயா அவர் கூபு ஷராபு பி. பூரி காய்கறியெல்லாம் வரவழைச்சி கீசு வரவழைக்கிறான். ரெண்டு பேரும் நல்லா வயிறு நிரம்ப சாப்பிட்றாங்க, நல்லா குடிக்கிறாங்க, வயிறு நிரம்ப குடிக்கவும் செய்கிறாங்க. बची हुई पूड़ियाँ एक भिखारी को दी और बहू के लिए आशीर्वाद भी मांगा. மிச்சம் இருந்த பூரியை பக்கத்தில் இருந்த ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டு தன்னுடைய மருமகளுக்காக ஆசீர்வாதத்தையும் வேண்டுறாரு. மாதவுக்கு ரகரகர் யாது ஆ ரஹா தாக்கி பேச்சாரி புதியானே பகுத்து ஜுக் சகே. அப்படி இருக்கும்போதே இந்த சூழ்நிலையில் மாதவனுக்கு என்ன ஞாபகம் வருது, தன்னுடைய மனைவியான புதியா பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டா வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சி பார்க்குறான். மனைவியோட நினைவு வருது, அவளுடைய கஷ்டங்கள்லாம் நினைவுக்கு வருது. கீசுனே சம்ஜாயா கி बेटे चिंता मत करो, बहू ने जीते जी भी हमें खिलाया, मरने के बाद भी पेट भर खिलाया. கீசு சொல்கிறாரு, மகனை பார்த்து சொல்கிறாரு, கவலைப்படாத, பகு உயிரோடு இருக்கும்போதும் நம்மளை நல்லா சாப்பிட வச்சா, நம்ம இறந்த பிறகும் நமக்கு வயிறு நிரம்ப சாப்பாடு கொடுத்தா, வகு சொர்க்குமே குஷ் ரகேகி, அவள் சொர்க்கத்தில் கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருப்பா. தோனோ ஷராப் கே நஷேமே பேஹோஷ் ஹோக்கர் லுடக் கயே கவுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ரெண்டு பேரும் சராப்கே நஷேமே குடி போதையில் பேஹோஷ் ஹோக்கர் மயங்கி என்ன செய்கிறாங்க, அப்படியே கீழே விழுந்துடுறாங்க, கவுந்துடுறாங்க, மல்லாந்து கிடக்குறாங்க அப்படியே ரோட்டில். இப்படி கதை முடியுது. பிரிவு 2 அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுவே ரொம்ப நேரம் ஆயிருக்கும் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பகுதி பார்க்கலாம், பிகாரி. இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தன்யவாத். எப்போவுமே ஒரு வீடியோ பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான சில டீட்டெயில்ஸ் அதில் நீங்கள் பார்க்க முடியும். தன்யவாத்.